உள்ளே போயிட்டு வெளில வரேன். அந்த டீ கடைக்காரர் என்னை கூப்பிட்டாரு. சாமி, வீரமணி சாமி இல்லை? ஆமாண்ண. இங்கே வாங்கினார். நாங்கள் போனோம். சரி, எங்களுக்கும் அந்த டென்ஷன். கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் நாங்கள் உள்ளே இருந்திருக்கோம் வழி தெரியாமல். இந்த கழுதை வந்து நாங்கள் வந்துட்டோம். அப்போது இங்கே வா சாமின்னார். போனேன். என்ன அண்ணன்? சாமி வீரமணி சாமி இல்லை? ஆமாம். அந்த பள்ளிக்கட்டு பாடுறது நீங்களும் தானே? ஆமாம். சரி, எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு டீ கொடுங்க அப்படின்னு. அதுக்கு அவன் திருப்பி கேட்டான், நீ உள்ளே போனிய எப்படி திரும்பி வந்தேன்னு கேட்டான். இந்த கேள்விக்கு நான் அவன்கிட்ட எதிர்பார்க்கல. நான் டீ கேட்டேன், நீ டீ கொடுக்க வேண்டியதானே? நீ எதுக்கு தேவையில்லாத கேள்வி இல்லை இது. சரி, நான் உள்ளே போகும்போது நீ பார்த்தியான்னு கேட்டேன். பார்த்தேன்னா எதுக்காக இப்போ நீ கேட்டல எப்படி வந்தேன்னு? நீ அப்பயே சொல்லியிருக்கலாம்ல இந்த ரூட்டை பற்றி. இங்கே ரூட் கிடையாதுன்னு நீ சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? சாமி, நீங்கள் பாத்ரூம் போகிறதுக்காக நீங்கள் அந்த உள்ளே திரும்பினீங்கன்னு நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆச்சு. எனக்கு நீங்கள் உள்ளே போன ஒரு வெளில வரலையேன்னு என் கடையை விட என்னோட கான்சன்ட்ரேஷன் கடையில் இல்லை. போன வீரமணி சாமி வெளியில் வரலையே, அவர் எங்கடா போய் மாட்டினார்னு நினச்சிருந்தேன். நீ எப்படி திரும்பி வந்தேன்னு கேட்டான். அப்போ தான் எனக்கு அதிலிருந்து ஆபத்து தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு ஆள் எனக்காக 3/4 மணி நேரம் வியாபாரத்தை விட்டுட்டு எங்கடா வீரமணி சார் உள்ளே போனா வீரமணி வெளில வரலையேன்னு பார்க்குறேன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஏதோ சீரியஸ்னஸ் இருக்குது.